ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ புதிய ஏடிஎம் கடை ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு எப்படி நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்க்கோங்க. போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கடை மிஷினில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல 2 ஆப்ஷன் கேட்கும். ரைட் சைடே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே செட் பின் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே வரும். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிசீவ் கரெக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கு. கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் டிஸ்பிளேல என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் நியூ பின் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் நியூ பின் அப்படி சொல்லி கேட்கும். அதே நம்பர் 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். தேங்க்யூ.